இன்று நம்முடைய பதிவில் பார்க்குறது என்ன அப்படி பார்த்திங்கன்னா, தலைப்பு பார்த்திங்கன்னா கிரியா யோகமும் ரஜினிகாந்தும். இதுதான் இந்த நம்முடைய தலைப்பு. ஏன் இந்த மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதை பற்றி முழுமையாக பார்த்துடலாம். கிரியா யோகம் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயந்தான். அதனால தான் அந்த மாதிரி தலைப்பு வச்சுருக்கோம். கிரியா யோகத்தை கற்றுக்கொண்ட ரஜினிகாந்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கற்றுக்கொண்டு அவர் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாரு அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிரியா யோகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக சக்தி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நானும் அதை இப்போ தான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். முழுமையாக கற்றுக்கல. ரஜினிகாந்தை பார்த்த பிறகு எனக்கும் கிரியா யோகத்தை முழுமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த கிரியா யோகத்தை பழகுனா நமக்கு எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துடலாம். ஸோ இதை அனுபவித்த ஒரு மனிதரை பற்றிய ஒரு கதை தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன், முழுமையாக கேளுங்க. ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதர், சரிங்களா, ஒரு சாதாரண மனிதராக தான் இருந்திருக்கிறாரு. அவர் அவருடைய லைஃப்பில் நார்மல் லைஃப்பில் இருந்த ஒரு மனிதர் தான். அவர் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லலை. அவரும் தப்பு பண்ணியிருக்க தான் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அவர் சிறு பிள்ளையிலேருந்து இந்த பழக்கத்தை வச்சுருந்துருக்காரு. ஒரு கொஞ்சம் வயசுலேருந்தே அவங்களுடைய அண்ணா அவரை கூட்டி போய் ஆன்மீகத்தில் சேர்த்து விட்ருக்குறாங்க. அதை பழக வச்சுருக்காரு. ஆன்மீகத்தில் பழகி கொண்டு இருந்தாலும் இவர் நான்வெஜ்ஜு மது பழக்கம் எல்லாம் இருந்திருக்குது. சரி, இதில் இருந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டிருக்கார். அந்த ஆன்மீகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க அனுபவிக்க இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருக்குது. இவர் செய்த அந்த அந்த ஆன்மீக பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த கிரியா யோகத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கு. இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கொண்டே வந்திருக்கிறாரு. படிப்படியாக முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கொண்டே வந்த நண்பர் இந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர். இவர் ஒரு சாதாரண நடிகராக தான் இருந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 47 வருடங்களாக இந்த சினிமா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. போயிட்டாருன்னு சொல்லலை, இன்னும் போய்கிட்டே தான் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா. சரி, அப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதன், இவருடைய வயது ஒரு 74 கிட்ட வந்துருச்சு. 74 வயதாக இருந்தாலும் அவருடைய உடல்நிலையை பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. அவருடைய முகங்கள், அவருடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நார்மலான ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக நம்ம வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் இவர் பழகி கொண்டு இருந்த அந்த கிரியா தான். பழகிய இந்த கிரியாவை அந்த அளவுக்கு தரமாக பழகி கொண்டார். இந்த கிரியாவை பழகிட்டோம், இந்த கிரியா நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கிரியா நம்ம உடம்புல பதிஞ்சிடுச்சு அப்படின்னா அதற்குரிய என்னென்ன முறைகள் எல்லாம், அதாவது அவரும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டவர் தான், அவரும் மது குடித்தவர் தான், அவரும் புகைப்பிடித்தவர் தான். இதெல்லாம் நிறுத்திட்டார் இப்போ, சரிங்களா. நிறுத்திவிட்டு வெறும் வெஜிடேரியன் அந்த லெவலுக்கு மாறிட்டார் அப்படின்னா அது அவர் அந்த ஆன்மீகத்தில் முழுமையாக போனதுனால அவர் அதெல்லாம் விட்டுட்டார். இதெல்லாம் நம்ம உடலுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவருக்கு புரிஞ்சு மாறிட்டார். அவராகவே மாறிக்கொண்டார். அவர் மாற இந்த அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம என்ன தான் செஞ்சாலும், அவர் அவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அவரை தொடுறதுக்கு இன்னும் யாரும் வரல, சரிங்களா. எத்தனை ஹீரோ எப்படியெல்லாம் நடித்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாலும், ஆனால் அவருடைய ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு அவர் பக்கத்தில் போகக்கூடிய அளவுக்கு அவருடைய தொழில்னு வச்சுக்கோங்க, அது சினிமா தொழில்னு இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அவர் பக்கத்தில் போகக்கூடிய அளவுக்கு வேறு யாரும் போகவில்லை, இன்னும் போக முடியலை. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த திறமை ஒரு சக்தின்னு தான் சொல்லணும். அது நார்மலான ஒரு சக்தியை விட ஒரு அப்பாற்பட்ட சக்தி அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும், சரிங்களா. எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம். பார்த்திங்களா, எப்படி சாதாரணமான ஒரு மனிதர் சாப்பிட்ற மாதிரி, நம்மளாம் இப்போ ஒரு ட்ரெக்கிங் போனோம்னா ஒரு தட்டில் பிளேட்டில் வச்சுட்டு எப்படி சாப்பிட்டுருவோம், அந்த மாதிரி இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவர் படுத்து தூங்கினார் அப்படின்னா பெட்ஷீட்டு வெறும் ஒரு போர்வை மட்டும் விரித்து படுத்துருவாராம், ஒரு துண்டை விரித்து. இன்றைக்கும் இதுதான் இவருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட இல்லாத பணமாக
அவ்வளோ பணங்கள் இருந்தாலும் அவர் வந்து ஒரு எளிமையான ஒரு விதத்தில் தான் இருக்கார். ஒரு கையில் ஒரு ரிங்கு, ஒரு கழுத்தில் ஒரு பெரிய செயின் கோல்டில் இதெல்லாம் போட்டிருக்காரா? கிடையாது. ஒரு சாதாரணமாக தான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய இதில் வந்து புரிந்து கொண்ட ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதல் வந்து இதெல்லாம் நம்மளுடைய லைஃபுக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லாத ஒரு செயல், இதெல்லாம் ஒரு ஆடம்பரம், இது ஒரு நம்மளை வந்து பெருமைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கின்றதுனால இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து மாறிட்டார். அதை மாறினதுனால தான் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து போய்கிட்டே இருக்கார். இன்னும் தொட்டுட்டாருன்னு சொல்லலை, போய்கிட்டே இருக்கிறார். இன்னும் போய்கிட்டே இருக்கார். அவர் எங்கே வரைக்கும் போவார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரில, ஆனால் போய்கிட்டே இருக்கார். அவர் கூட ஒரு இதில் சொல்லுவார், நான் வந்து அவர் செய்த அந்த கெட்ட பழக்கத்தினால, மது பழக்கம், இந்த மாதிரி கெட்ட தவறான பழக்கத்தினால வந்து அவர் உடல்நிலை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்தது. பாதிப்படைஞ்சு திருப்பி அவர் வரும்போது அவர் சொன்னார், நான் வந்து சாவை பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதையும் தாண்டி அந்த சாவக்கூடிய அந்த நிலையில் இருந்து மரணத்தை தாண்டி மரணத்திலேருந்து அவரை காப்பாற்றி, நீ இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த உலகத்தில் வந்து உன்னுடைய ஆத்மா வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்தோட நியதி. அதனால் அவர் அப்படி இருந்தும் திரும்பி வந்து இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கார். அப்படி இருந்து அவர் பாருங்கள், திரும்ப இன்னும் அவர் ஒரு ஹீரோவாக தான் ஆக்டிவாக இருக்கார். இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு, எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார். நம்மளால் சாதாரண ஒரு மனிதனால் இவ்வளோ ஏஜில் இப்போதைக்கு எத்தனை பேர் ஆக்டிவாக நடக்கிறீங்க சொல்லுங்கள்? நடக்க முடியாது. ஒரு சினிமாவில் ஒரு அவருடைய தொழில், அவருடைய வேலையை வந்து எவ்வளோ சுறுசுறுப்பாக வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாராலையும் செய்ய முடியுதா? இல்லை. அடுத்தடுத்து அவருக்கு வந்து வேலைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் இதுக்கெல்லாம் காரணம் அவர் பழகி கொண்ட அந்த ஆன்மீகம். படிக்கிறார் பார்த்திங்களா, ஒரு யோகியின் சுயசரிதை. இந்த புத்தகத்தை வந்து படித்த அனைவருமே ஓரளவுக்கு மேலே போயிட்டாங்கன்னு தான் சொல்லிக்கொண்டு முடியும். முழுதும் போயிட்டாங்கன்னு சொல்கிறார், ஆனால் போய்கிட்டே இருக்கிறாங்க. இதை படித்த, இதை புரிஞ்சு கொண்ட அனைவருமே மேலே போய்கிட்டே இருக்காங்க. கஷ்டங்கள் வந்து எல்லோருக்கும் வரும் தான் செய்யுது. அதையும் தாண்டி இதை படித்து அது ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், இந்த கிரியாவை பழகினவங்க உச்சத்தை தொடுறதுக்கு கண்டிப்பாக போய்கிட்டே இருக்காங்க. வேறு வழி கிடையாது. அதை பழகிட்டால் நம்ம உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறியே ஆகணும். இது வந்து அதோட நியதி, அதோட விதி, கட்டளை. ஸோ இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்களும் கிரியாவை கற்றுக்கோங்க, உங்களுடைய லைஃப்பில் வெற்றி பெறுங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. நன்றி. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.